ஹலோ வெல்கம்வர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கம்மா மல்லி அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, எங்கே ஆளை காணோம், நீ வந்து உள்ளே போய் வந்து செக் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வந்து சொல்லுமா, அவள் வந்து உள்ளே இருக்காளா வெளியே இருக்காளா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சொல்லு அவளை இன்னைக்கு பிடிக்கிற புடியில் வந்து அவளுக்கு வந்து கிட்டுன்னு எல்லாத்தையும் வந்து நடிங்க உண்மையை வந்து சொல்லிடணும். அவள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளாங்க. அவள் வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளா? அவள் பேர் வந்து சுடர்மா. உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அவளை வந்து உள்ளே இருந்தால் இழுத்துட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே வந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னம்மா நடிப்பு நடிக்கிறாங்க. வாவ், இந்த மாதிரி போட்டால் வந்து பயங்கரமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ் வந்து நடிக்கிறதுக்கு வந்து வந்தவங்க. அப்பா எப்படியோ வந்து கொடுத்த காசுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வேலை செய்கிறீங்க, இதே மாதிரி வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் எங்கேயும் வந்து மாட்டிக்காமல் இருந்தால் மட்டும் போதும். மாட்டிக்கிட்டீங்க அப்படி அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போயிடும் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டம்மி போலீஸா நீங்கள் அன்றைக்கி வந்து என்னை வந்து வேணும்னே வந்து மல்லி செட் பண்ணதா இது அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவா இந்த சுடர். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரகுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து ரகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டுன்னு நடுக்கே ரகுக்கே. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட பிளானில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சும்மா இல்லாமல் வந்து ஏதாச்சும் வந்து வாயை கொடுத்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால் வந்து அந்த மல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் அவன் புருஷனே வந்து எடுக்கிறதுக்கு வந்து நினச்சா காசு பணம் தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு. காசு பணம் எடுத்திருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வந்து வந்திருக்குமா? ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஆட்டையை போட்டு அமுக்கிட்டு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து யார் வந்து காரணம்? எல்லாத்துக்கும் வந்து நீ தான் வந்து காரணம் சுடர். உன்னை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன். எனக்கு வந்து தேவை பணம். ஸோ அந்த பணத்துக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து பணம் வந்தே ஆகணும். நீ எப்படி வந்து திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து போவ எப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே வந்து கிடையாது. ஆனால் நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகணும், எனக்கு வந்து பணத்தை வந்து எடுத்து கொடுக்கணும், அந்த விஜயோட வாழ்க்கையை வந்து நீ நாசம் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதே. அவன் என்னுடைய வாழ்க்கையை வந்து சுக்குநூறாக வந்து ஆக்கிட்டான். அதெல்லாம் வந்து நினச்சி வந்து பார்க்கும்போது நீ வந்து எப்படியாச்சும் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து நாசம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் ரகு வந்து சுடருக்கு வந்து பயங்கரமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து திருட்டுத்தனமாக வந்து ஓடினவங்க கிட்ட எப்படி வந்து ஃபோன் வந்து கிடைச்சிது? மல்லியோட ஃபோனை வந்து ஆட்டியை போட்டுட்டு வந்து ஓடிட்டாங்களா? இல்லை ஆட்டோக்காரர்கிட்டே வந்து ஃபோனை வந்து வாங்கி ஆட்டோ டிரைவர்கிட்ட ஃபோனை வந்து வாங்கி அப்படியே வந்து லைட்டாக வந்து பேச்சை வந்து போட்டு ஃபோனை வந்து வாங்கி ரகுக்கு வந்து கால் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணிட்டாங்களா? அதுவும் இல்லாமல் அந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா திருட்டு நாயா மல்லி? ஏன்டி நாயை, நீ வந்து திருடுறதுக்கு வந்து வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு நீ வந்து எங்களை வந்து திருட்டு நாயின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற. மல்லி அதுவும் திருட்டு நாயின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற. என்ன கொழுப்பு, என்ன அகங்காரம், என்ன திமிரு, என்ன ஆணவம், அப்பா அதெல்லாம் வந்து உனக்கு வந்து மொத்தமாக வந்து இருக்குதுடி. அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சரி ஓகே, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரகு இருந்துட்டு நீ எப்படியாச்சும் வந்து மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகணும். ஆனால் இப்போ வந்து நீ வந்து ஓடி வந்துட்டு திருட்டு நாய் மாதிரி. ஸோ மறுபடியும் வந்து எப்படி வந்து நீ வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகுவ அப்படிங்கிறத வந்து நம்ம ரகு வந்து அப்படியே வந்து யோசிச்சு அப்படியே மைண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்செட் ஆயிடுச்சு அவருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறமும் வந்து இவளை வந்து வீட்டுக்குள்ளே அனுப்புறது வந்து யார் மூலியமாக வந்து அனுப்புறது, எப்படி வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோனை வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா ராஜேஸ்வரி கிட்ட தான் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இவங்க வந்து ஏற்கனவே வந்து பேசி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரிக்கு வந்து கால் அடித்து, மேடம் இப்படி தான் வந்து உங்கள் தம்பியோட ஒய்ஃப் வந்து இங்கே இருக்காங்க, நான் வந்து பார்த்தேன், அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து போய் கூட்டுக்கிறோம். இந்த மல்லி கூட அமிச்சா வந்து இப்படி தான் வந்து பிரச்சனை, இதுவே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மல்லி வந்து எங்கேயாச்சும் ஒன்று வந்து விட்டுட்டு வந்துடுறதும் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடுறதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாவும் அதுக்கப்புறம் கதிரேசன் இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து திட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து மல்லி வந்து விட்டுட்டு வர கிடையாது, இவளா வந்து ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. இவள் வந்து எதுக்காக வந்து ஓடி வந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சுடர் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரித்ததும் உடனே இவங்க வந்து பயந்து வந்து ஓடி வந்துட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இவங்க ஒரு வேளை வந்து சுடரா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல. ரெஸ்ட் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயந்து வந்து ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து வீட்டில் வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பெரிய குழப்பமே வந்து உண்டாயிடும். ஒரு வேளையே வந்து இவ தான் வந்து உண்மையான சுடரா இருப்பாளோ, இவ வந்து உண்மையான ரேணுகா இல்லையோ, இவ வந்து எல்லாரையும் நம்மள வந்து நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காளோ, அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருக்குமே வந்து தோணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா, பெரிய சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து டவுட் வந்துரும். அந்த டவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இவள வந்து டவுட்டாவே வந்து எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இந்த நிஷாவுக்கு மட்டும் டவுட் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா வந்து அவளுமே வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர டவுட்டா தான் வந்து பார்ப்பா. ஸோ அவளுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து டவுட் வர்ற மாரி வந்து இவ வந்து நடந்துக்கணும். இவள வந்து பார்த்தேன்னா கண்டிப்பா வந்து டவுட் வர்ற மாரியே வந்து நடந்துக்க மாட்டேன்றா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இப்போ தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படி மட்டும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போடு டன் 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 கண் டன் கண் டன் கண கண் டன் கணக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டான்ஸ் குத்தாட்டத்தை வந்து போட்டுடலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடா.